குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் உத்தராயண புண்ணிய காலம் ஆனி மாதம் 32ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 16/7/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி. இன்றைய தினம் தேய்பிறை சஷ்டி சுப முகூர்த்த நாள். திதி இரவு 8:43 வரை சஷ்டி. அதன் பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் 6:12 காலை பூரட்டாதி நட்சத்திரம். அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நாம யோகம் பிற்பகல் 12:37 வரை சோபனம். அதன் பின்பு அதிகண்டம். கரணம் இரவு 8:43 வரை வணிசை. பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை காலை 10:30 12 வரை. யமகண்டம் காலை 7:30 9 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை 6:30 7:30 வரை. சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்றைய தினம் காலை 6:12 வரை ஆயில்யம். அதன் பின்பு மகம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய தினம் கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா 4 வருடம் கழித்து இப்போ தான் நம்ம லைவில் வரோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். மிதுன லக்னம். லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் குரு பகவானும், கடகத்தில் புத பகவான், சிம்மத்தில் அங்காரக பகவானும் கேது பகவானும், துலாத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். ரிஷபத்தில் சுக்கிர பகவான். சரி, இன்றைய தினம் புதன்கிழமை. புதன்கிழமை அப்படின்னு சொன்னால் நம்ம வணங்குகின்ற தெய்வம் எது அப்படின்னா மகாலட்சுமி, மகாவிஷ்ணுவை நம்ம வணங்குறோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சப்தமி திதி. சப்தமி திதினா எத்தனாவது திதி? உங்களுக்கு 7வது திதியாக வருது. இன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு. அதாவது நம்ம பாரிஸ் கார்னரில் நிமிஷாம்பாள் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. நிறைய பேருக்கு நான் இது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலை பற்றி நிறைய உங்களுக்கு போட்டிருக்கேன். நிமிஷாம்பாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய கஷ்டங்களை நிமிஷத்தில் போக்கக்கூடியவர். இது சுயம்பா வந்த ஒரு கோவில். அது பார்க்குறதுக்கு வெளியிலே தெரியாது, ஒரு சந்துக்குள்ளே தான் இருக்கும். இன்றைய தினம் அந்த கோயிலில் போய் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ வேண்டிக்கிட்டு வந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும். அதே போல் இன்றைக்கி மகாலட்சுமி மகாவிஷ்ணு வணங்குங்க. கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்புல்லும் எலுமிச்சங்கனியும் கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவும் இருக்கும், வரவும் இருக்கும், மன நிறைவு இன்றைக்கி நிறையவே இருக்கும். அதே போல் உறவுகளிடம் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். வேலையில் உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும். அதே மாதிரி சிறுதூர பயணங்கள் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. செலவு அப்படின்னும்போது தேவையற்ற செலவுகளை இன்றைக்கி குறைத்து கொண்டால் மிகவும் நன்மையாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஓங்கும். அதே போல் தேவையற்ற செலவுகளை இன்றைக்கி குறைத்து கொண்டால்
உங்களுக்கு சேமிப்பு மேம்படும். அதே போல் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். இன்றைய தினம் மன நிம்மதி பெருகுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு 5ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மன நிறைவு ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். லாபங்கள் கிட்டும் இன்னைக்கு. அதே போல் மனதில் ஒரு சந்தோஷம், ஆடை ஆபரண சேர்க்கை இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை இன்றைக்கி பிடிவாதமாக செய்கின்ற ஒரு தருணம். பிடிவாதமான என்ன, நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்கள், அரசியல் சார்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நினைத்தது நிறைவேறுகின்ற ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தலும் புரிதலும் இன்றைக்கி ஏற்படும். பிள்ளைகளால் இன்றைக்கி அனுகூலம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. வராத பணம் வருகின்ற ஒரு தருவாயும் இன்றைய தினம் இருக்குது. இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 6ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளையும் சந்தன நிறத்தையும் கலந்து இன்றைக்கி பயன்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே போல் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை இன்றைக்கி ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் நல்ல வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். அதாவது புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு தருவாய் இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலையில் நல்ல சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே போல் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மன அமைதியோடு எதையும் செய்கின்ற ஒரு வேலை உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். கணவன் மனைவிடையே நல்ல புரிதலும் அதே மாதிரி மேன்மையும் இன்றைக்கி இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையும் இருக்கும். வேலை பலு இன்றைக்கி அதிகரிக்கும். இன்றைக்கி தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி நல்ல ஒரு லாபத்தையும் மகிழ்ச்சியும் இன்றைக்கி இருக்கும். குடும்பத்திலும் நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும். சகோதரர்களிடத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் மிக சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். இன்றைக்கி இன்றைய தினம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அன்பு நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். எல்லோரும் உங்களிடத்தில் அன்பு காட்டுவார்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் நல்ல மாற்றத்தை இன்றைக்கி கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வருவாய் வரக்கூடிய நாளாகவும் ஆனால் செலவும் இன்றைக்கி உங்களுக்கு கூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு வருவாய் வந்தாலும் அதற்கு ஏற்ப செலவுகளும் இன்றைக்கி ஏற்படும். வேலையில் ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருக்கணும். ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும். தேவையற்ற பேச்சுகளை இன்றைக்கி குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சகோதரர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஆரோக்கியத்தை மிக மிக முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். அதே மாதிரி தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கோர்ட்டு கேஸு விவகாரங்களில் ரொம்ப முக்கியத்துவம் இன்றைக்கி கொடுக்கணும். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்பட்டாலும் பிள்ளைகளால் உங்களுக்கு செலவினங்களும் ஏற்படுகின்ற ஒரு தருவாய் இருக்குது. அதனால் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா எல்லா விதத்திலும் நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி லாபத்தை தரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு 2ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும்.
பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் சிரமத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் தடைபடும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் 6:32க்கு பிறகு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஒரு பிடிவாத குணத்தை இன்றைக்கி விட்டுடுங்க. தேவையற்ற விஷயத்துக்குள்ளே போகாதீங்க. ஏன்னா உங்கள் ஜென்மத்திலேயே செவ்வாயும் கேதுவும் இணைந்து இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதரர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது மிக அவசியம். கணவன் மனைவியிடையே நல்லா புரிதல் வேணும். அதே மாதிரி தேவையற்ற செலவுகளை இன்றைக்கி குறைத்து கொள்ளுங்கள். பயணங்கள் செய்யும்போது ரொம்ப கவனம் தேவை. குடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டால் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டலாம். எல்லா விதத்திலும் இன்றைக்கி கவனத்தோடு இருப்பது மிகவும் சிறப்பு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு 5ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளையும் பச்சையும் கலந்த நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா மக நட்சத்திரத்துக்கு தான் இன்றைக்கி சந்திராசிரமம். கொஞ்சம் தேன் மட்டும் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா இன்றைய நாள் ரொம்ப இனிமையாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் செலவினங்களை கட்டுப்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் வெளியில் செல்லும்போது கொஞ்சம் கவனத்தோடு சென்றால் மிகவும் சிறப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். இன்னைக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். ஆனால் சகோதரர்களால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படும். ஆன்மீக பயணம் இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி குலதெய்வ அருள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். விநாயகப் பெருமானை இன்றைக்கி ரொம்ப நீங்கள் வணங்கிட்டு போனீங்கன்னா எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக லாபம் கிடைக்கும். வியாபாரத்திலும் நல்ல ஒரு வருவாய் வரும். உங்களுக்கு நினைத்தது நிறைவேறுகின்ற ஒரு நாளாகும். எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துங்கள். இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு 6ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சிறப்பாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். அந்த செலவு முக்கியமானதாக இருந்தால் இன்றைக்கி செலவு செய்யுங்க. இல்லைன்னா சேமிப்பு நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் உங்களுக்கு நல்ல அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்களால் ஒரு செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருவாய் இருக்குது. அதை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் வெற்றி கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்றைய தினம் நல்ல வருவாய் வரும். லாபங்கள் இருக்கும். ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். விலையுயர்ந்த பொருட்களை அங்கே இங்கே வச்சுட்டு ஞாபக மறதியாக இருக்காதீங்க. அதே போல் ஏன்னா நீங்கள் கொண்டு போகிற லேப்டாப், செல்ஃபோன் இதெல்லாம் கொஞ்சம் பத்திரமாக இன்றைக்கி வச்சுக்கோங்க. பயணங்கள் போகும்போது, வண்டியில் போகும்போது வேகத்தை கட்டுப்படுத்துங்க. வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி இன்றைய நாள் நல்ல சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். தொழிலில் மேன்மை ஏற்படும். அதே மாதிரி சொத்து பிரச்சனை, கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு திடீர் வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு 9ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம்
வெண்சாம்பல் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க, மிக சிறப்பாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சிறப்பான ஒரு நாள். ஆனால் ஒரே ஒரு விஷயம், குடும்பத்தில் மட்டும் விட்டு கொடுத்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் அனுகூலம், வியாபாரத்திலும் நன்றாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வராத ஒரு பணம் இன்றைக்கி வருகின்ற ஒரு தருவாய் இன்றைக்கி இருக்குது. சிறப்பான ஒரு நாள், ஜெயம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்ன ஒரு வேலையில் ஒரு தடை ஏற்படுகின்ற ஒரு தருவாய் இருக்குது. அதே மாதிரி பூர்வீக சொத்து, இந்த பூர்வீக சொத்தில் சில பிரச்சனைகள் இன்றைக்கி ஏற்படும். அதனால் சில சகோதரர்களுக்குள் ஒரு மனத்தாங்கல் இன்றைக்கி வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதேபோல் வியாபாரத்தில் ஓரளவுக்கு நல்ல ஒரு லாபங்கள் வரும். அதே போல் தந்தையால் நல்ல அனுகூலம் கிடைக்கின்ற ஒரு தருவாயும் இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் இன்றைக்கி மாலை 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அதனால் தந்தையால் ஒரு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி இருக்குது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அதே மாதிரி இந்த ஹோட்டல் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு நல்ல ஒரு வருவாய் வரக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் யாரிடமும் இன்றைய தினம் பகைமை பாராட்டாமல் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்ற நாளாக இன்றைக்கி அமையும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 4ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் திடீர் வருவாய் வரக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கும். அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் இன்றைக்கி அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்கள் இன்றைய தினம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ஒரு பிடிவாதமான ஒரு எண்ணத்தை நீங்கள் இன்றைக்கி விட்டுட்டிங்கன்னா வாழ்க்கையில் மிக மிக உங்களுக்கு சிறப்பான நாளாக இன்றைக்கி அமையும். எதிர்பாராத தன வரவு இன்றைக்கி இருக்குது. தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் இன்றைக்கி ஏற்படும். சகோதர வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. எதிர்பாராத தன வரவு, அதே போல் சகோதரர்களிடம் எவ்வளவுக்கு உங்களுக்கு மனத்தாங்கல் இருந்ததோ அதெல்லாம் விலகி இன்றைய தினம் அவர்களோடு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தருவாயும் இன்றைக்கி இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல நன்மைகள் இன்றைக்கி நடக்கும். வராத ஒரு பணம், தீராத ஒரு கடன், இதெல்லாம் இன்றைக்கி தீர்க்கக்கூடிய ஒரு தருவாய் உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது. எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை நடக்கும். ஆனால் இன்றைக்கு கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தணும். சாந்தமாக பேசுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாள். அதே சமயத்தில் ஒரு சில பேருக்கு இன்றைக்கி திருமணம் கைகூடாத நபர்களுக்கெல்லாம் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் நிறைய இன்றைக்கி பலு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆசைகள் எல்லாம் இன்றைக்கி நிறைவேறும். அதே சமயத்தில்
இன்றைய தினம் இன்றைக்கி உண்மையிலே சொல்லப்போனால் இன்றைக்கி மகர ராசி நேயர்களுக்கு சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி ஆன்மீக பயணம் இருக்கும், தன வரவு நன்றாக இருக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, கணவன் மனைவியிடையே பேசும்போது கொஞ்சம் புரிதலும் கருத்து வேறுபாடு இல்லாமல் பேசுனீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். விட்டு கொடுத்தல் புரிதல் எல்லாமே இன்றைக்கி இருந்தால் மிக அருமையாக இருக்கும். அதே சமயத்தில் எதிர்பாராத தனவரவு இன்றைக்கி ஏற்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் இன்றைக்கி நிறைவேறும். அதான் இன்றைக்கி நீங்கள் என்ன ஆசை வச்சுருக்கீங்களோ அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருவாய் இன்றைய தினம் மகர ராசி நேயர்களுக்கு இருக்குது. அருமையான ஒரு நாளாக இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 8ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி அதாவது ஆரஞ்சு நிறம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆரஞ்சு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்தினா ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகவும் அனுகூலம் வாய்ந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத தன வரவு இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு வரவும் இருக்கும், இன்றைக்கி செலவும் இருக்கும். அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வரக்கூடிய ஒரு தருவாய். ஏன்னா குரு பகவான் 5ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு, லாபஸ்தானத்தையும் குரு பார்த்துட்ருக்காரு. அதனால் தொழிலில் நல்ல வெற்றி, எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள், கணவன் மனைவிடையே நல்ல ஒரு சந்தோஷம். என்ன ஒன்று பேசும்போது மட்டும் நிதானமான ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா சனி 2ஆம் வீட்டில் இருக்குது, சந்திரனோடு இணைந்து இருக்கிறதுனால சில வார்த்தைகளில் கொஞ்சம் ஒரு கடுமை இருக்குது. அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பான நாள். உண்மையிலே சொல்லப்போனால் திடீர் அதிர்ஷ்டங்கள், வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இந்த கும்பராசிக்கு நல்ல ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தன வரவு இன்றைக்கி சிறப்பான ஒரு நாள். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் அதாவது ஆகாய நீலம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், அந்த நீலத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க, மிக சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்களால் ஒரு அனுகூலம் ஏற்படும். அதே போல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத தன வரவு இன்றைக்கி இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலில் வெற்றி, லாபம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இப்போ ராசிக்குள்ளாரே சனி உட்காண்டிருக்கு, சந்திரனும் உட்காண்டிருக்கு. சனி சந்திரன் இணைவு இருந்தாலே இது ஒரு புணர்வு தோஷம், பிடிவாத குணத்தை கொடுக்கும். பிடிவாத குணம்னா என்ன? ஒரு சில விஷயத்தில் பிடிவாதத்தை கொடுக்கும். அதனால் என்ன ஏற்படும்? கஷ்டங்கள் ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. கணவன் மனைவிடைய வீடு புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் 7 நாட்டு சனி, வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. எதிர்பாராத தன வரவு இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி இந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருந்தால் அதில் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். ஆனால் மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு கஷ்டத்தை வச்சுருப்பீங்க. அதெல்லாம் ஓரம் தூக்கி போட்டுட்டு இன்றைய தினம் மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு இன்றைக்கி இருங்க. இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 5ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனம் புரியாத ஒரு மனசில் ஒரு கஷ்டம் ஏற்படும். அதை மட்டும் நீங்கள் விளக்கிட்டு
மனக்குழப்பத்திலிருந்து தெளிவோடு இன்றைக்கி இருங்க, சிறப்பாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் நல்ல அனுகூலம், எதிர்பாராத தனவரவும் இன்றைக்கி ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.